محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். ஸலாமும் ஸலவாத்தும் என் இறுதி தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் நல்லாரின் அடிச்சுவடுகளை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், இன்று வரை முஸ்லிம்களாக முஃமின்களாக வாழ்ந்திருக்கும் நம் அனைவர்கள் மீதும் ஸலாமும் ஸலவாத்தும் என்றென்றும் உண்டாவதாக. அன்புக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த மார்க்கத்தில் எதையெல்லாம் எடுத்து நடக்கும்படி ஏறி இருக்கின்றார்களோ அத்தனை விடயங்களையும் தான் உயிரோடு வாழ்கின்ற வரை எடுத்து நடக்கும்படியும், எதையெல்லாம் விலக்கி நடக்கும்படி அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்களோ அத்தனை விடயங்களையும் தன்னுடைய வாழ்க்கையை முற்று முழுதாக தவிர்த்து நாளை மறுமையில் சொர்க்கத்தை அடையக்கூடிய மக்களாக என்னையும் அப்பால் உங்களையும் அல்லாஹ் தஆலா ஆக்கியருள்வானாக. அன்புக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, என் மீது கடமையான பரலான தொழுகையை தொழுதுவிட்டு எவ்வாறு இந்த இடத்திலே மார்க்கத்தை படிக்க வேண்டும், அதனை முழுமையாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி நன்னோக்கத்தோடு அல்லாஹ் தஆலா அமர வைத்தானோ அதனுடைய பூரண கூலியை அடைவதற்கு நாம் நம்முடைய வாழ்க்கையை முழுமையாக இந்த மார்க்கத்துக்குள் நுழைத்து மார்க்க செயற்பாடுகளில் நாம் ஈடுபடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அன்புக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, என் மீது கடமையான தொழுகையை இன்றைய காலகட்டத்தில் இன்றைய சமூகம் மிகவும் பொடுபோக்காக அதனை ஒரு அசம்பந்த போக்காக எடுத்துக்கொள்கின்ற சமுதாயமாக இன்றைய முஸ்லிம் சமுதாயம் இருப்பதை நாம் பார்க்கக்கூடியதா இருக்கின்றது. இந்த தொழுகை விட்டவனுடைய நிலையை பற்றி அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் குர்ஆன் ஹதீஸ்களிலே சொல்லுகின்ற பொழுது மிக கடுமையாக சொல்லுகின்றார்கள். அதனுடைய விபரீதத்தை அறிந்தால் அவன் எந்த வேலையாக இருந்தாலும் சரி, எந்த நிலையாக இருந்தாலும் சரி, அந்த தொழுகையை அந்த நேரத்துக்கு தொழக்கூடியவனாக இருப்பான். அன்புக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு சிலரை பார்க்கின்றோம், ரமலானுடைய காலத்தில் மாத்திரம் தலையில் தொப்பியை அணிந்து கொண்டு பள்ளிவாசலுக்கு பாங்கு சொல்வதற்கு முன்னால் பள்ளிவாசலை நேர காலத்திலே அமர்ந்து அந்த தொழுகையை நேர காலத்துக்கு தொழக்கூடியவர்களாக இருப்பார்கள். ரமலானுடைய காலத்தில் மாத்திரம்தான் அவர்களுக்கு தொழுகை கடமையாக்கப்பட்டிருக்கின்றது என்று நினைத்துக் கொண்டு ரமலானுடைய காலத்தில் தான் அல்லாஹ் இந்த தொழுகையை கடமையாக்கி இருக்கின்றானா? ரமலானுடைய காலத்தில் மாத்திரம்தான் இந்த தொழுகையை நிறைவேற்றக்கூடியவர்களாக அதிகமானவர்கள் இருந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. என்னை விட்டு ரமலான் சென்று விட்டதோடு நாம் செய்த அந்த இபாதத்துகளும் நாம் செய்த அந்த நின்று வணங்கிய வணக்க வழிபாடுகளும் அவ்வாறே என்னை விட்டு சென்று விட்டது. தொழுகையை விட்டவனுடைய நிலையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ்களிலே அழகாக தெளிவாக சொல்லி காட்டுகிறார்கள். எவ்வாறு சொன்னால், லிமன் தரக ஸலாத்த, எவ்வாறு சொல்லுகிறார்கள் என்று சொன்னார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், யார் ஒரு மனிதன் தொழுகையை விடுகின்றானோ, மன் தரக ஸலாத்தன் ஃபகத் கஃபர என்று சொன்னார்கள். யார் ஒரு மனிதன் தொழுகையை வேறுமென்று விடுகின்றானோ, அந்த தொழுகையை அசம்பந்த போக்கு காட்டுகின்றானோ, அவன் இறைவராக இருப்பானாக விடுகின்றான், அவன் காவிராக இருந்தான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக தெளிவாக நமக்கு சொல்லி காட்டுவதை நாம் பார்க்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது. அன்புக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வும் அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்ற எவ்வாறு சொல்லுகிறான் என்று சொன்னால், வமன் அஅரத அன் ஸிக்ரி ஃபஇன்ன லஹு மஈஷத்தன் லங்கா, யார் என்னுடைய நினைவிலிருந்து தூரமாகின்றாரோ அவருடைய வாழ்க்கை மிக நெருக்கடியான வாழ்க்கையாக இருக்கும். அவர் நெருக்கடியை தான் சந்திப்பார். அவர் காலையில் எழுந்தால் அவருடைய வாழ்க்கை நெருக்கடியாகத்தான் இருக்கும். மறுநாள் தூங்குகின்ற பொழுது அவர் நெருக்கடியாகத்தான் தூங்குவார். அன்றாட வாழ்க்கை அன்றாட வேலைகளை செய்கின்ற பொழுது அவர் கஷ்டத்தை எதிர்கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார். இமாம்கள் இதற்கு சொல்கின்ற போது ஒமன் சொல்கின்ற அந்த ஞாபகம் என்பது தொழுகை என்று இமாம்கள் சொல்லி காட்டுவதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அன்புக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு மட்டும் நாம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த சம்பவத்தை நானும் நீங்களும்
என்னுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் முன்னிறுத்தி பார்க்க வேண்டும். தனிமையில இருந்து கொண்டு நான் செய்வது சரிதானா என்று நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய ஆத்மத்தை கை வைத்து கேட்டுக்கொள்ள வேண்டும். என்ன அளவுக்கு என்று சொன்னால், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹிஜ்ரி 23 ஆட்சியில் வந்திருக்கிறார்கள். சுபஹுடைய நேரம், சுபஹுடைய அதான் ஒழிக்கப்படுகின்றது. அந்த நேரத்திலே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பள்ளிவாசலுக்கு வருகிறார்கள். இமாம் ஜமாத் நடத்துவதற்காக பள்ளிவாசலுக்கு வருகிறார்கள். வந்து சபுகளை எல்லாம் சரிபார்த்து சீர் செய்து விட்டதற்கு பின்னால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இமாமத் செய்வதற்காக வேண்டி முன்னால் இருக்கின்றார்கள். அந்த நேரத்திலே அவர்களுக்கு பின்னால் நின்ற அபூ லுஅ்லுஅல் மஜூஸி என்கின்ற நெருப்பு வணங்கி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய இடுப்பிலே சரமாரியாக குத்துகின்றான். உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பின்னால் நின்ற அப்துர்ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கையை பிடித்து இழுத்து இமாமத் செய்யும்படி சொல்லுகிறார்கள். மக்கள் எல்லாம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை வீட்டுக்கு தூக்கி செல்கிறார்கள். அந்த நேரத்திலே மயக்கத்திலே இருக்கின்றார்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அந்த நேரத்திலே இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தலைமாட்டிலே இருந்து சொல்லுகிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கண் விழிக்கின்றார்கள். உடனே சொல்லுகிறார்கள், யா அமீருல் முஃமினீன், நீங்கள் இன்னும் சுபஹுடைய தொழுகை நிறைவேற்றவில்லை என்று சொல்லுகிறார்கள். சூரியன் உதயமாகின்றது, சூரியன் உதயமாகிவிட்டது. அந்த நேரத்திலே அவரிடத்திலே சொல்லப்படுகின்றது. உடனே அந்த நேரத்திலே இருக்கிறார்கள். எவ்வாறு இருக்கின்றார்கள்? குத்தப்பட்ட நிலையிலே, மயங்கிய நிலையிலே இருக்கிறார்கள். எந்தவித சிகிச்சையும் அளிக்கவில்லை. அந்த நேரத்திலே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கிறார்கள், மக்கள் தொழுகையை நிறைவேற்றி விட்டார்களா? மக்களுக்கு இமாம் ஜமாத் நடத்தப்பட்டு விட்டதா என்று கேட்கிறார்கள். சொல்லப்படுகின்றது. உடனே இரத்தம் வடிகின்ற அளவுக்கு இரத்தம் சாறை சாறையாக வடிகின்றது. அந்த நேரத்திலே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொழுகையை நிறைவேற்றினார்கள். தொழுகை நிறைவேற்றிவிட்டு சொன்னார்கள், எவ்வாறு சொன்னார், வா அல்லல் இஸ்லாமி மினன் தரக்க ஸலா என்று சொன்னார்கள். யார் ஒரு மனிதன் இந்த மார்க்கத்திலே இருந்து கொண்டு தொழுகையை நேரத்துக்கு தொழவில்லையோ அவனுக்கு இஸ்லாத்துக்கு எந்த பங்கும் இல்லை என்று சொன்னார்கள். அவனுக்கும் இஸ்லாத்துக்கு எந்தவித பங்கும் இல்லை என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த நேரத்திலே சொன்னார்கள் என்று சொன்னார். அன்புக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நானும் நீங்களும் எங்கானம் இருந்து கொண்டிருப்பது என்பதை நாம் ஒவ்வொருவரும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் உள்ளதி லைனி வ லைனா அஸ்ஸலா, எங்களுக்கு அவர்களுக்கு மத்தியிலே இருக்கின்ற பிரிவினை தொழுகை என்று சொன்னார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்றைக்கு நாம் எத்தனை தொழுகையை சரியான நேரத்துக்கு தொழக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் பாதுகாத்த சிலர்களை தவிர அவர்கள் சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்ற அந்த நோக்கத்தோடு அந்த அவர்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டு அவர்கள் இந்த பள்ளிவாசலுக்கு வந்து தொழுகை நிறைவேற்றி செல்கின்றார்கள். இன்றைக்கு பார்க்கிறோமா இல்லையா, உலக தோழர்களுடைய உள்ளத்தில் ஆழமா குடிமுறையின் காரணமாக இன்றைய சமுதாயம் எவ்வாறு சென்றுவிட்டது என்று சொன்னார். ஐயா அலைஹிஸ்ஸலாம், ஐயா அலைஹிஸ்ஸலா என்று சொல்கின்ற பொழுதெல்லாம் அவர்கள் எங்கிருக்கிறார்கள்? வீதி ஓரங்களிலும் தெருக்களிலும் அங்கும் இங்குமாக கூட்டல் கூட்டமாக கழித்துக் கொண்டிருக்கிறார்கள். தொழுகைக்கு முக்கியத்துவம் கிடையாது. அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த நேரத்திலே அவன் மரணித்து விட்டான் என்று சொன்னால், அந்த அடியான் மரணித்து விட்டான் என்று சொன்னால் அவனுடைய இறுதி நிலை என்னவாக போகின்றது? நம்மளை போன்று நஷ்டவாரி யாரும் இருக்க போவதில்லை. ஒரு மனம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். நம்முடைய சொந்த வாழ்க்கையில் அல்லாஹ் தஆலா எவ்வளவோ நியமத்துக்களை நமக்கு தந்திருக்கின்றான். அந்த நியமத்துக்களை எண்ணி நாம் கணக்கிட்டு எழுதினோம் என்று சொன்னால் நம்மளால் எழுதுவதற்கு கூட பேராமை காணாமல் இருக்கும். அந்த அளவுக்கு நம்முடைய சொந்த வாழ்க்கையில் அல்லாஹ் தஆலா பல நியமத்துக்களை தந்திருக்கின்றான். அந்த நியமத்தை எண்ணி நாம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தியிருக்கின்றோமா? எப்போதாவது அல்லாஹ்வுக்காக நாம் வாழ்ந்திருக்கின்றோமா? கிடையவே கிடையாது. இன்றைக்கு இலங்கை சமுதாயம் அவ்வாறுதான் இருக்கின்றது. சுபனுடைய நேரத்திலே மாற்றும் பள்ளிவாசலிலே இருந்து தொழுகையை விட தூக்கத்தை விட தொழுகை சிறந்தது என்று சொல்லப்படுகின்றது. அஸ்ஸலாத்து கைரும் மினன் நௌம், தொழுகை சிறந்தது, தூக்கத்தை விட தொழுகை சிறந்தது என்று சொல்லப்படுகின்றது. அந்த நேரத்திலே அவர்கள் என்ன செய்கின்றார்கள்? தூக்கத்துக்கு செல்கின்றார்கள். அந்த நேரத்திலே அவர்கள் தூங்குவதற்காக செல்கின்றார்கள். பகல் முழுவதையும் இரவாகவும் இரவு முழுவதையும் பகலாகவும் கழித்துவிட்டு அவர்கள் அந்த நேரத்திலே நான் தூக்கத்துக்கு செல்கின்றார்கள். தூங்கும் நேரத்திலேயே அந்த ரூம் கைப்பற்றப்பட்டு விட்டது என்று சொன்னால் அன்புக்குரிய சகோதரர்களை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு பார்க்கின்றோமா இல்லையா? நம்முடைய குடும்பத்தில் நாம் என்ன செய்கின்றோம்? தன்னுடைய வீட்டிலே எத்தனையோ இந்த பள்ளிவாசலை சூழ எத்தனையோ குடும்பங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது.
அத்தனை வீடுகளிலும் பருவ வயதை அடைந்த ஆண்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பள்ளிவாசலுக்கு வருகிறார்களா? பள்ளிவாசலுக்கு